இன்ஸ்டாகிராம்ல இந்த நியூ ஃபியூச்சரை நீங்க செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இங்க பார்த்தீங்களா, ப்ரொபராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ கேரக்டர் வந்திருக்கு. இப்ப இந்த கேரக்டர நான் கிளிக் பண்றேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட நாலேட்ஜ இந்த ஏஐக்கு குடுத்துருக்கேன். இது மூலமா நான் என்கிட்ட பேசின என்னென்ன பிசினஸ் ஐடியாஸ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, அத இனிமேல் நீங்க என்னோட ப்ரொஃபைல்லயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்லிங் டு ஸ்கேல் மை பிசினஸ் எனி டிப்ஸ் அப்படின்னு கேட்டா, நான் என்னென்ன சொல்லுவேனோ எக்ஸாம்பிளுக்கு அத பத்தி இங்க பேசியிருக்கு. நான் இங்க ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்கிறேன். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து எக்ஸாம்பிளா இங்க நான் தான் வந்து ஒரு ஏஐ கேரக்டரா இருக்கிற மாதிரி அது வந்து ரிப்ளை பண்ணும். ஐ அம் பிரபுராஜ், ஃபவுண்டர் ஆஃப் ப்ராஃபிட் சோல். வி ஹெல்ப் பிசினஸஸ் டு ஸ்கேல் யுவர் டு ஸ்கேல் வித் ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வாட்ஸ் யுவர் பிசினஸ்? அதாவது நான் இல்லைனாலும் எனக்காக ஒர்க் பண்றதுக்கு மெட்டால ஒரு ஏஐ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இந்த வீடியோல சொல்றேன். இமீடியட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கோங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இங்கே லெஃப்ட் சைடில் ஆல்சோ ஃப்ரம் மெட்டா அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். இந்த ஏஐ ஸ்டுடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, லெஃப்ட் சைடில் இங்கே உங்களோட ஏஐ இருக்கும். அதில் கிரியேட் அண்ட் ஏஐ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3, இங்கே உங்களை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோட பிஸ்னஸை பற்றியும் நான் என்னென்ன சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் இங்கே 2000 கேரக்டர்ஸ்குள்ளே நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட ஏஐ கேரக்டர் இங்கே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி உங்கள் ஏஐ கேரக்டரும் வித்தின் 60 செகண்ட்ஸில் க்ரியேட் ஆகிடும். இங்கே எனக்கான ஏஐ கேரக்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் மை ஏஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணிட்டனால சும்மா இது நான் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் நேம் மட்டும் இங்கே கொடுத்துக்கலாம். நான் க்ரியேட் அண்ட் ஏஐ கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஏஐ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஏஐ ப்ராம்ப்ட்ஸும் அது ரெடி பண்ணிகிட்ருக்கு. இப்போ எனக்கான ஏஐ கிரியேட் ஆகிடுச்சு. என்னோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருச்சு. இன் ஃபியூச்சரில் இங்கே டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்ககிட்ட பேசினா என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கிடைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல டு எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம மாற்றிடணும். மாற்றிட்டு இங்கே ஷோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ரிவ்யூ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ அக்செப்ட் ஆன உடனே உங்களோட ஏஐ வந்து உங்களோட ப்ரொஃபைலில் நான் ஸ்டார்டிங்கில் ஷோகேஸ் பண்ண மாதிரி ஷோகேஸ் பண்ணிவிடும். இந்த இடத்துல உங்ககிட்ட மெசேஜ் பண்ணால் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஏஐ கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உங்ககிட்ட பேசினா என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். இமீடியட்டாக இந்த அப்டேட்டை உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஏஐயை கிரியேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்லை நீங்கள் மணியாக மாற்றுங்க.